5.3ல தேர்ட் சம்மு. திருப்பி சொல்கிறேன் ஜெயராமு, சரணே, நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா, நானும் உன்னோட தூக்கத்தில் எந்திரிச்சு வர்றவன் தான். வாத்தியார்ன்றது வேற. இருந்தாலும் ஏதாவது வேறு கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் யோசிச்சு தான் சொல்ல முடியும். என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கான், இதுதான் கான்செப்டே கணக்கில். என்ன கொடுத்துருக்கு கிவன் அப்படின்னு அர்த்தம், கேட்டிருக்கிறது ஃபைண்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் பாரு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கு. கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்குன்னா இன்க்ளினேஷன் கொடுத்துருக்கு, தீட்டா. கொஸ்டினை பாதியாக தான் கொண்டு வரணும். சர்றன்னு படிச்சுக்கிட்டு அர்த்தம் இல்லாமல் நிற்கக்கூடாது. சொல்யூஷன் தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறேன். தீட்டா ஈக்குவல் டு கிவன் 30 டிகிரி. இதுக்கு ஆன்சர் பார்த்துக்க. ரைட்டு. அடுத்து மேக்கிங் இன்டர்செப்ட் -3 ஆன் என்ன ஆக்சிஸ் பாரு. அப்போ சிசி ஈக்குவல் டு என்ன வரும்? புரியுதா சொல்றது? பார்த்துக்கோ, புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ சி இருக்கு, என்ன வேணும்? எம் வேணும். எம் இதை கண்டுபிடிச்சிட வேண்டியதானே. எம் ஈக்குவல் டு என்ன சொல்லுவிய? tan தீட்டா. அப்போ எம் ஈக்குவல் டு tan 30 டிகிரி. tan 30னா 1/√3. இதுதான் எம். அவ்வளோதான் கணக்கு. இப்போ நான் ஆன்சருக்கு வர்றேன். therefore the equation of straight line எழுதலாம் சென்டென்ஸு, அதை பார்த்துக்கோ. ஓப்பன் பண்ணி எழுதிரு. y ஈக்குவல் டு mx + c. இதுதான் கணக்கு. அவன் கேட்டிருக்கிறது அப்படி மறைமுகமாக கேட்டிருக்கான். ரைட்டு. இப்போ ஒய் ஈக்குவல் டு எம்முக்கு என்ன 1/√3 எக்ஸ் ப்ளஸ்ஸா, அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலாம்னா கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன்னு, √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கவேன், ஹோலா. அப்போ இங்கே √3y, இங்கே √3 சேர்ந்தா என்ன ஆயிரும்? √3 சேர்ந்தா கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் வந்துடும். இதில் √3 சேரும். அப்போ 3√3. எக்ஸ் எப்பவுமே ப்ளஸ்ல தானே இருக்கணும். அப்போ இது அங்கிட்டு கொண்டு போயிடுவோமா? எதை? ஒய் அங்கிட்டு கொண்டு போயிடுவான். அப்போ எக்ஸு மைனஸ் √3y ப்ளஸ் மைனஸ் ஆடா -3√3 ஈக்குவல் டு 0. சேராம இது புரியுதான்னு பார்த்துக்கோ. விளாடுத்தனமாக இருக்காத. இந்த இடம் புரிகிறது கொஞ்சம். இது இன்னும் யோசிக்கணும். இது அங்கிட்டு கொண்டு போயிருக்கேன்டா, அவ்வளோதான்டா. இதை அங்கிட்டு கொண்டு போயிருக்கேன், தெரியுதா? இங்கனுக்குள்ள உள்ள என்ன இருக்கு? இது அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ். இந்த இடையில இருக்கு பாரு, இது அங்கே தானே இருக்கு, அப்படி எழுதியிருக்கேன். அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இல்லை சார் எனக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னா, இல்லை யோசிச்சுக்க, தப்பாக எழுதாதீங்க. சிரமமாக இருக்கும் அப்படின்னா இப்படியே வச்சு எழுதலாம். எப்படி வச்சு எழுதலாம்னா எக்ஸு -3√3, இது அங்கிட்டு போனால் -√3y அப்படின்னு எழுதிட்டு இங்கிட்டு என்ன இருக்கும்? நேரம் எழுதிக்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை எழுதிட்டு, ரெண்டாவது ஒய் எழுதிட்டு, அடுத்து இதை எழுதிக்கிற வேண்டியதானே 3√3. இப்போ எழுத தெரியாதா? அவ்வளோதான். நம்ம வசதி தந்தாப்புல எழுதிக்கலாம். ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு, அவ்வளோதான். உனக்கு தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கான வழி என்னமோ அதை செஞ்சுக்க. இதுதான் இதனுடைய அர்த்தம். புரியுதான்னு பாரு. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்கு, என்ன செய்கிறோம் அப்படின்ற மட்டும் பார்த்துக்க. ஏன்னா இது திருப்பி நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் கடந்து போகையில் திருப்பி வர முடியாது அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டேன் தெரியுமா? நீங்கள் 10th ரொம்ப தூரம் போயிட்டு ஸ்கூல் நடத்தியெல்லாம் தெரியும், படித்தது யூஸாக இல்லையா அப்படின்ட்டு. அதுக்காண்டி சொல்ல வரேன். அதனால் ஒவ்வொரு இதை கரெக்டாக கடந்து போகணும். 100 மார்க் வேணும்னா கரெக்டாக கடந்து போகணும். பார்த்துக்கோ பொறுமையாக.